அவரை இப்ப எப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க, இப்ப தமிழ் முருகன் எடுக்கிறாங்க. அதுல கூட தமிழ் கடவுள்னு வரல, கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த குரூப் எடுக்கிறது ஈவேரா கோஷ்டி. அது அந்த புக்கை எழுதின ஒருத்தர் அறிவுமதின்னு ஒருத்தர். அது பேரே தப்பு முதல்லன்னு வச்சுக்கோங்க. அறிவே இல்லாம இருக்கிறவங்களுக்கு பேரு அறிவுமதி. அறிவு மதி ரெண்டுமே அவங்களே வச்சுப்பாங்க. தமிழ் கடவுள்னு கூட அவரை சொல்ல மாட்டாங்களாம். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஒரு மன்னன், யானை மேல வந்தாரு, போரிட்டாரு அப்படின்னா நீங்க எப்படி ஆக்கமாகறீங்க? ஒரு இறைவனை, ஒரு சுப்ரீம் காட நீங்க என்ன பண்றீங்க? இங்க நம்ம சாமானியமா நம்ம நிலத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோருங்கிறீங்க. மன்னர் ஐயா ராஜராஜ சோழன் ஐயாவை நீங்க வந்து அப்படி சொல்லலாம். ராஜேந்திர சோழன் ஐயாவை நீங்க சொல்லலாம். எங்கள் முப்பாட்டன், எங்களோட மூத்தோர் அப்படின்னு. நீங்க அவர் வந்து இறைவனுங்க. அவங்களுக்கு வந்து ஆதியும் அந்தமும் கிடையாது. அவங்களுக்கு பிறப்பு அதுதானே சனாதனம் தானே, எட்டர்னல். நீங்க சொல்றாங்களே சனாதனம்னா பாகுபாடு, கத்திரிக்காய் அதெல்லாம் கிடையாது. சனாதனம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அது முடிவற்றது, எல்லையற்றது, அழிவற்றதுனா தான் சனாதனம். அப்போ சிவன் எங்க தோன்றாரு யாருக்கா தெரியுமா? சிவனுக்கு அப்பா அம்மா யாரு? அப்போ முருகனுக்கு யார் சொல்றாங்க? முருகனுக்கு அப்பா அம்மான்னு நம்ம சொல்றோம். சிவனுக்கும் பார்வதிக்கும் அவர் பிறந்தாரு. அவரோட நெற்றிகள்ல இருந்து அந்த நெருப்பு ஜுவாலையில இருந்து தோன்றாரு அவரு. அப்போ முருகனுக்கு வந்து எந்த வந்து இதுவும் கிடையாது. அவரும் வந்து சுப்ரீம் காடு. அவரை இன்னும் நம்மளோட அந்த சைவ இதுல வந்து தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, சிவன் வேற முருகன் வேற கிடையாது. சிவனோட அம்சம் தான், அதே அம்சத்தோட வந்தவர் தான் வந்து முருகன். சிவன் வந்து 5 முகங்களோட அந்த 5 தத்துவத்தின் அடிப்படையில இருக்கிறாரு. அதுல 6வது தத்துவமா அதோமுகம் அப்படின்ற ஒன்னையும் சேர்த்து 6 முகமா வரவர் தான் முருகர்னு சொல்றாங்க. நம்ம இங்க 6 முகம்ங்கிறோம். அதான் அவங்க அங்க என்ன சொல்றாங்க? ஷண்முகர்ங்கிறாங்க. ஷண்ணுனா என்ன? 6. அப்போ நீங்க எல்லாத்துலயும் நம்ம கந்தர்ங்கிறோம், அவங்க ஸ்கந்தர்ங்கிறாங்க. நீங்க எல்லாத்துலயும் என்ன சொல்றீங்க? இல்ல அவர் வேற, நாங்க வேற இப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்றீங்க? நான் திருப்பி கேட்கிறேன், உனக்கு அவ்வளவு பற்று, ஆனா எங்க தாத்தா தான் இந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லும்ல, எங்க அப்பா அப்படின்னா கிடையாது, போ உங்க அப்பா கிடையாது, எங்க தாத்தா அப்படின்னு தள்ளி விடுல. நீ அப்படி பிடிச்சுக்கிறேன்னா உங்க தாத்தா ஒருத்தன் வந்து செருப்பால் அடிக்கிறான், பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பியா? உங்க தாத்தா மேல ஒருத்தன் எச்சி துப்புறான், பார்த்துட்டு சும்மா இருப்பியா? என்ன எங்க தாத்தான்னு பிடிச்சுக்கிற? கோவில அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறானுங்க. இந்த கந்த சஷ்டியை வந்து இழிவுபடுத்துறாங்க. கருப்பர் கூட்டம்னு ஒரு கேன பையர் கூட்டம் என்ன அசிங்கப்படுத்துறானுங்க முருகனை. அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? அப்பெல்லாம் நான் வாயில கொழுக்கட்டை வச்சுட்டு இருந்தீங்களா? ஏன் முருகன் வரணும்ல நீங்க? அப்போ நீங்க எதற்காக நீங்க எல்லாம் கிளம்பி வரீங்க? பிரிவினைவாதம் பேசுறதுக்கு. இந்துக்கள் இமயத்துல இருந்து குமரி வரைக்கும் நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு நம்ம ஒன்றுபட கூடாது. டே முருகனா இருந்தாலும் ஓ முருகன் வேறடா, ஏன் முருகன் வேறடா. அப்ப எப்பேற்பட்ட பிரிவினைவாதிகள் நீங்கள்? சரி, ஓ முருகன் இங்க இருக்காருல தமிழ்நாட்டுல, இந்த முருகன் கோயிலுக்கு எத்தனை இதை நீங்க பண்ணிருக்கீங்க? எத்தனை முருகன் கோவில்களுக்காக சீமானவர்கள் போராட்டத்தை எடுத்திருக்காரு. இந்த இப்ப கூட திருப்பூர்ல ஒரு முருகன் கோயிலை இடிச்சாங்க, போய் நின்னாரா? கேள்வி கேட்டாரா? சரி, நாம் தமிழர் கட்சி சார்பா எத்தனை முருகன் கோயில்கள் கட்டப்பட்டது சொல்லுங்க. எத்தனை முருகன் கோயில் அழியும் நிலையில இருக்கிறத நீங்க போய் காப்பாத்தி மீட்டு எடுத்தீங்க? எத்தனை முருகன் கோயில போய் உழவார பண்ணீங்க? என்ன கருமத்தங்க பண்ணீங்க? இங்க நீங்க நம்மளோட கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் நம்மளோட இதை மீட்டெடுக்கவும் நாங்க குறிஞ்சி திணை தலைவன், எங்க முருகன் தான் தலைவன்னா அந்த தலைவனோட வரலாறையும் தொன்மையும் இந்த கோவில்கள் தானே பரசாட்டிட்டு இருக்கு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை பாதுகாக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிகள் நீங்க? எப்படிங்க வரலாற்றை திரிக்கிறீங்க? எப்படிங்க மக்களை மடமாத்துறீங்க? வெற்றிமாறன் யாரு? அந்த வடசென்னையில அந்த ஒரு ஹீரோயினை கெட்ட கெட்ட வார்த்தையா டேஷ் 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 பேச வச்சிருப்பாரு பாருங்க. அந்த பொண்ணு சொன்னுச்சு ஆடிஷன்ல, ஹீரோயின், எனக்கு ஆடிஷனே என்னன்னா, உனக்கு எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியும், உன்னால எவ்வளவு கெட்ட வார்த்தை பேச முடியுமோ எனக்கு முன்னாடி பேசு. அதான் செலக்ஷன் ப்ராசஸ் அந்த படத்துக்கு. அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவங்க அந்த ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே பீப்பா இருக்கும், கெட்ட கெட்ட வார்த்தையா. அதுவும் நீங்க இதுல ஓடிடில பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தைக்கு பீப்பும் கிடையாது, அப்படியே வரும். நம்ம பிள்ளைங்கலாம் வந்து பார்த்தா பிள்ளைங்க காதை பத்தணும் நம்ம. அப்போ இவர் வந்து தமிழ் முருகன் படத்தை எடுக்கிறாரு. இப்போ முருகனுக்கு என்ன லாங்குவேஜ் பாருன்னு தெரியல. நான் நைனா போயிட்டு வரட்டுமா, என்ன இஸ்தின்னு இருக்கிறேன், இப்படி எதுவும் வைப்பாங்களா? இது என்னன்றது நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ எதை யார் எடுத்தாலும் சரி, நாங்க திரும்ப சொல்றோம், நீங்க கடவுளுக்கான படத்தை எடுத்தீங்கன்னா அதை வந்து பக்தி பூர்வமா நீங்க அணுகணும். இன்னைக்கு நீங்க தேவர் பிலிம்ஸ்ல எல்லாம் படம் எடுப்பாங்க, முருகன் படம்லாம் எப்படி எடுத்து கொடுத்தாங்க? ஏன்னா அவர் அந்த பக்தியோட அந்த ஒரு முருகன் வேஷம் போட்டிருக்காங்கன்னா அங்க முருகனே இருக்காருன்னு நம்புவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து பாக்குற அந்த முருகன் வேஷம் போட்டவங்க முருகா முருகா அப்படின்னு தான் கூப்பிடுவாரோம். அந்த அளவுக்கு பக்தியோட எடுத்தாங்க. நீங்க இன்னைக்கு பிரிவினைவாதம் பண்ணணுங்கிறதுக்காக விதண்டாவாதத்துக்காக படம் எடுக்கிறீங்க. அப்போ அந்த கடவுளோட புனிதத்தன்மையை கெடுக்கிறீங்க. நீங்க அந்த வேலையை பார்க்கறது தான் நீங்க பண்றீங்க. தமிழ் கடவுள் முருகன், அந்த கடவுளுங்கிற வார்த்தையை சேர்க்க உனக்கு துப்பு இல்ல. தமிழ் முருகன். ஏன் முருகன் என்ன இங்கிலீஷ் முருகன், பிரெஞ்சு முருகன், ஸ்பானிஷ் முருகன் நாங்க சொல்லிக்கிட்டோமா? தமிழ் முருகன். ஏன்னா தமிழ் கடவுள்ங்கிற பேரை கூட அவர் அந்த புத்தகத்துல சேர்க்கல. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் கொத்து புரோட்டா மாதிரி கொத்து போட்டு வச்சிருக்காரு. பாதியா அங்கங்க இருந்து எதுல இருந்தோ குறிப்பெடுத்து அவர் மேடையில பேசும்பொழுதுலாம் பாத்தீங்கன்னா ஈவேரா அப்படி, ஈவேரா இப்படி, திருமாவளவன் அப்படி, அவரின் விடுதுகள், இவளின் விடுதுகள், இந்த மாதிரி பேசின ஒருத்தரோட புத்தகத்தை எடுத்து வச்சு
நீங்க இனிமே என்ன பண்ணுங்க, இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனர் இருக்கான்ல, அவனை வச்சு ஒரு புத்தகத்தை எழுத சொல்லுங்க. அடுத்து அதை வச்சு ஒரு படமா எடுங்க. மக்கள்கிட்ட இதான் வரலாறு நம்ப வைங்க. ஏன்னா தமிழ் மக்களோட தலையெழுத்து இப்படி ஆகி போச்சுல்ல. இந்த மாதிரி கூத்தாடிங்களெல்லாம் இந்த மாதிரி இழுத்து விட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம எதை பேசினாலும் ஏதாவது குதர்க்கமா பேசிக்கிட்டு எது செஞ்சாலும் நம்மளோட வரலாறை மாத்தி திருச்சி சொல்லிக்கிட்டு கடவுள்கள் ஆரம்பிச்சு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இவங்க ரத்தத்துல ஊர்னது பிரிவினைவாதம் மட்டும்தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரிச்சு விடணும். நம்ம மக்கள் ஒன்னா இருக்கக்கூடாது. எல்லா வகையிலும் இவங்களை பிரிக்கணும். அதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் விழிப்போட இருக்கணும். பார்ப்போம் இவங்க படம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னமா பண்றாங்கன்றத பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே சீமானந்தன் வந்து நம்ம முருகனை வந்து முருகன் என்றால் அழகுன்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே ரொம்ப அழகா அவர் அலங்காரம் பண்ணி அப்படி வச்சிருப்போம். ஏன்னா தமிழர்கள் எல்லாருமே வந்து பொதுவா இந்தியர்களே வந்து செல்வ செழிப்பானவர்கள். அதனாலதான் படையெடுத்து வந்தான். இங்க எவனும் நமக்கு வாழ்க்கை கொடுக்க படையெடுத்து வரல. இங்க ஏன்டா என்னடா கோடி கோடியா வச்சிருக்காங்க, எப்படி எங்க பார்த்தாலும் தங்கமும் வெள்ளியும் வைரமும் மாணிக்கமுமா செவுத்துல எல்லாம் வைரத்தை பதிச்சு வச்சிருக்காங்க, மாணிக்கத்தை பதிச்சு வச்சிருக்காங்கன்னு கொள்ளையடிக்க வந்தானுங்க. அப்படி செல்வ செழிப்பா இருந்த ஒரு பூமியில இருந்த கடவுள் எப்படி இருப்பாங்க? இவங்க காட்டுற முருகனை பாருங்க, இந்த தோட்ட வேலைக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இதை கட்டிக்கிட்டு கையில ஒரு கம்பை வச்சுக்கிட்டு தலப்பா கட்டிட்டு நிக்கிறாரு. நம்ம என்ன முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் என்ன பிச்சைக்காரங்களா இருந்தாங்களா? நம்ம முன்னோர்கள்லாம் அப்பெல்லாம் விவசாயிகள் இருந்தா கூட யானை கட்டி போர் அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. யானை 5 யானையை வச்சு நெல்லை போர் அடிக்கிறது. யானை கட்டி போர் அடிக்கிறதுனா என்னன்னு இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாது. போய் கூகுள்ல தேடி பார்க்க சொல்லுங்க. அப்ப அந்த காலத்துல விவசாயிகள் கூட பெரும் பணக்காரர்களா இருந்தாங்க. எல்லாருக்கும் தங்கங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமா வீட்டுல பொருட்களே தங்கத்துல வச்சிருப்பாங்க. தங்க தட்டுல சாப்பிடுறது, தங்க டம்ளர்ல குடிக்கிறது, இந்த மாதிரி. வெள்ளிங்கிறதுலாம் இன்னைக்கு எப்படி கவரிங்கோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லீஸ்ட் யூசேஜ் வெள்ளிலாம் அப்படி இருந்தது. அப்போ நீங்க அப்படி இருக்கிறவங்கள இங்க முருகனை நீங்க எப்படி காட்டுறீங்க? சும்மா கழுத்துல ஒரு இதை மட்டும் போட்டு, ஒரு கருப்பு இதை போட்டு, ஒரு வெறுமனா ஒரு வேலை வச்சுட்டு நிக்கிற மாதிரி, இல்ல ஒரு கம்பை வச்சு நிக்கிற மாதிரி. இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதற்கு இந்த அடையாளத்தை நீங்க மாத்துறீங்க? இன்னும் அடுத்த அந்த படத்துல பாருங்க, முருகன் நெத்தியில விபூதி பட்ட கூட இல்லாம வருவாரு. ஆனா புரட்சி முருகன் அவரு. ஏன்னா பாரதியார் பராசக்தி கும்பிட்டவரை குங்குமமே இல்லாம போடுவாங்க. ஔவையார் நீரில்லா நெற்றி பாழ்னாங்க. அந்த அம்மாவே பால் நெற்றியோட தான் படம் போடுறாங்க இன்னைக்கு. வள்ளலார் ஐயாவை நெத்தியில நீர் விபூதி இல்லாம போடுறாங்க. ஸோ இப்போ இவங்களோட அஜெண்டாலாம் என்னன்னா, இங்க வரலாற்றை திரிக்கணும், மாத்தணும், மக்களை எல்லா வகையிலையும் பிரிச்சு விடணும். பிரிவினைவாத சக்திகள் இவர்கள். முழுக்க முழுக்க இந்து விரோதிகள். இந்து விரோதிகளே 2 வகை. ஒரு வகை நான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி எழுத்துட்டு போறது. இன்னொரு வகை கடவுள் இருக்காரு, அவன் தான் என் தாத்தே, என் முப்பாட்டை, என் பெரியப்ப, என் சித்தப்பேன்னு சொல்லிக்கிறது. ஆனா அந்த கோவில்களுக்கோ அந்த கடவுளுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் குரல் கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு அப்படியே அதுக்கு ஜவுடால வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறது அப்படின்னு எந்தெந்த வகையிலலாம் நம்ம இந்து மக்களுக்கு வந்து இங்க துரோகம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்து மக்கள் விழிப்போட இருக்கணும். அற்புதமான கருத்துல இளையபிரானம் பார்த்துருக்கு. மிக்க நன்றி. நன்றி.